இப்ப வந்து விஜய் ரசிகர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது திமுகவின் திட்டமிட்ட சதின்னு சொல்றாங்க. இதுதான் உண்மையா? அப்படி தொடக்கத்துல இருந்தே கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கருத்தை உருவாக்கிட்டு வராங்கன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. கண்டிப்பா. அஹ் ஆனா ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் நடந்திருந்தா கண்டிப்பா என்ன பல்வேறு விதமான ஊடகவியலாளர்கள் இருக்காங்க. புலனாய்வு புலனாய்வு ஊடகங்களே கூட இருக்கின்றன. அந்த உண்மையெல்லாம் உடனுக்குடனே வந்திருக்கு. அப்படிலாம் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா செய்திகளாக எதுவும் வரல. ஆனா இவர்கள் அதற்காக இவங்க சொல்ற அந்த குற்றச்சாட்டை நம்ம இந்த தள்ளி தள்ளி விட்டணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா அப்படி அப்படியான ஒரு குற்றச்சாட்டை சொல்லுகிற போது அது திட்டவட்டமா இருக்கணும். அதாவது ஒரு சரியா மறுக்க முடியாத அளவுக்கான ஆதாரங்களோடு இருக்க வேண்டும். ஆஹ் அப்படிங்கிற போது நம்ம உடனே இவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக அப்ப என்ன செய்ய அந்த இதுல தங்களுக்குள்ள பொறுப்பு அந்த இடத்தை தேர்வு செஞ்சது மிக தாமதமாக ஆஹ் அதை கூட்டத்தை தொடங்கியது. அதுக்கப்புறம் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாது. மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், வந்திருக்கிற அந்த மக்களுக்கான தேவைகள், இவற்றை நிறைவேற்ற தவறியது போன்ற பல்வேறு ஆஹ் இவர்கள் மீதான விமர்சனங்கள் இருக்குல்ல, இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்ததற்கு இவருடைய பொறுப்பின்மை காரணம் திரும்ப திரும்ப பேசப்படுதுல்ல. அப்ப அதுல இருந்து இந்த பக்கம் இல்ல இதுக்கு வந்து திமுகவுடைய சதி அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக ஆளுங்கட்சி மீது தள்ளி விடுகிற இது அதற்கு அந்த அந்த மாதிரி சொல்லலான்னு எப்படி இவர்களுக்கு அந்த ஆலோசனை வந்தது? அல்லது இப்படி ஒரு வழியை கடைபிடிக்கலாம், இப்படி ஒரு ஆலோசனை, இப்படி ஒரு பழியை சுமத்தலாம் என்று ஆலோசனை கூறியவர்கள் இருந்தார்களா? அப்படிலாம் கூட ஏன்னா இப்ப 2-3 நாள் நம்ம முழுமையா அதெல்லாம் கண்ணுக்கு வரலன்னாலும் கூட நிச்சயமாக அடுத்தடுத்து இதை பற்றிய அலசல்களில், இதை பற்றிய புலனாய்வுகளில் புலனாய்வு துறை இறங்குகிறதோ இல்லையோ, நிச்சயமாக புலனாய்வு ஊடகவியலாளர்கள் இறங்குவார்கள். அந்த உண்மையெல்லாம் நமக்கு தெரிய வரும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன்.